ஹாய் ஹலோ வணக்கம். கிளாஸ் 74 ஜதோசி லேசி டெய்ஸி ஸ்டிச் தான் வந்து இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக நீடில் வந்து எடுத்துக்கோங்க. அதோட ஐபாட்டுமே வந்து தின்னாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஜதோசி வந்துட்டு இன்சர்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி டாட் வந்து வச்சுட்டு லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஜதோசி வந்து ஆட் பண்ணுறேன் நான். ஆட் பண்ணிவிட்டு ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து நீடில் எடுத்து ஜதோசி ஆட் பண்ணி பக்கத்துலேயே வந்துட்டு நீடில் வந்து கீழே பார்க்குற மாதிரி நான் இன்சர்ட் பண்ணுறேன். பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு பெட்டல்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை லாக் பண்ணுறதுக்காக அந்த பெட்டலில் இன்சைடு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு அதோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீடியில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு நான் இழுக்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து இந்த பெட்டல் வந்துட்டு லாக் ஆகிடும். ஸோ இதோட வந்துட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நீடியில் வந்து நம்ம எடுத்துகிட்டு ஜதோசி வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதோட பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நீடியில் வந்து நான் கீழே வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பெட்டல் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ இந்த பெட்டலில் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் ஓரளவு ஆல்ரெடி போட்ட பெட்டல்ஸோட பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டலை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீடில் எடுத்துகிட்டு பேக் சைடு வந்து பின்னாடி வந்துட்டு லாக் பண்ணணும். ஸோ நீடில் இந்த ஸ்டிச்சோட பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நீடில் எடுத்து ஜதோசி வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போடும் போதே வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஸோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஜதோசி வந்து கொஞ்சம் மூவ் பண்ணுறேன். பக்கத்து பெட்டலோட நான் கொஞ்சம் மூவ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது தான் கேப் இல்லாமல் ஒரு 3, 4, 5, 6 பெட்டல்ஸ் வந்து நம்ம மேக் பண்ண முடியும். ஸோ பேக் சைடில் லாக் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ பொறுமையாக பார்த்தீங்கன்னா புரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆளுங்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்துட்டு பெட்டல்ஸ் வந்து எடுத்துருப்போம். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பெட்டல்ஸோட மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்துட்டு பெட்டல்ஸ் மேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போட்ட பெட்டல்ஸோட நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அது டச் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாக் வந்துட்டு நீங்கள் கொடுங்க. பேக் சைடில் நீடியில் கீழே இன்சர்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது தான் அந்த நெருக்கம் வரும், ஸ்பேஸ் கிடைக்கிறப்ப தான். ஸோ இதே மாதிரி வந்துட்டு ஒரு 5, 6 பெட்டல்ஸ் வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜதோசி பீட் சம்கி இதை வச்சு ஒரு டிசைன்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம போட்ட பெட்டல்ஸில் சென்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து நீடியில் நான் மேலே எடுத்துக்கிறேன். மேலே எடுத்துகிட்டு ஸோ அந்த நீடியில் வந்து பார்த்திங்கன்னா சம்கி பீட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஜதோசி பீட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம போட்டிருக்க பெட்டல் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா சம்கி வந்துட்டு வச்சுக்கணும். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு சம்கியில் இருக்கிற அந்த சர்க்கிள்குள்ளே வந்துட்டு நீடியில் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸோட சென்டர்லேருந்து நம்ம நீடியில் எடுத்துகிட்டு ஸோ இந்த ஒர்க் வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபைனல் லுக் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நீட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி டிசைன்ஸ் நிறையா வந்துட்டு க்ரியேட்டிவாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ப்ளவுஸில், குர்த்தாவில் ஸோ எது வேணாலுமே வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஜதோசியை பொறுத்த வரைக்குமே சரி நம்ம சிம்பிளாக ஒர்க் பண்ணாலுமே வந்துட்டு அது எலகண்ட் லுக் வந்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பெட்டல்லேருந்து சென்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜதோசி பீட் வந்து எடுத்துகிட்டு அந்த பெட்டலுக்கு பேக் சைடில் வந்து சம்கி வந்து ஆட் பண்ணி அந்த சம்கியில் இருக்க ஹோல்குள்ளே வந்துட்டு நீடியில் வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஸோ இது மாதிரி டிசைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மேக் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப் இருக்கும். ஸோ அது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் பீட் ஆட் பண்ணுறதாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டோன் வந்து கலர் ஸ்டோன் ஆட் பண்ணுறதாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை த்ரெட்டில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறதாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஜதோசியில் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நான் கொடுத்துருக்கேன். நான் ஜதோசி ஆட் பண்ணி த்ரெட்டுக்கு முன்னாடி நீடியில் வச்சுட்டு 2 டைம்ஸ் வந்து ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜதோசிலேருந்து ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்துட்டு வீடியோஸ் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ இன்னும் செக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதான் ஃபைனல் அவுட்புட். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.